டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயனை வச்சு அமரன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தனுஷை வச்சு தான் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிக்கிற 55வது படம். இந்த படத்தில் நடிகை சாய் பல்லவி, நடிகை ஸ்ரீலீலா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. இன்னைக்கு தனுஷ் அவர்களுடைய 55வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுஷ் அவர்களுடைய 55வது படத்துக்கு ஓம் அப்படிங்கிற டைட்டிலை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2 பார்ட்டாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 1 உதிரம் த பிளட்வுட் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. புஷ்பா படம் மாதிரியே இந்த படமும் செஞ்சந்தனத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி படமாக்கி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு டைரக்டர். தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க இந்த ஓம் படம் அக்டோபர் 16 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி ஆன் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டைரக்டாக G5 OTTயில் ஜூன் 26 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சியன் விக்டு வண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜூலை 16 Disney+ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் வெங்கடேஷ் அவர்கள் லீட் ரோலில் நடிக்கிற ஒரு புது படத்துடைய பூஜை இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் அனில் ரவிபுடி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ், நடிகை கிருட்டி செட்டி அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜைக்கு அந்த 2 ஹீரோயின்ஸுமே அட்டன் பண்ணியிருக்காங்க. புது படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் செம வைரல். இன்னைக்கு நடிகை காஜல் அகர்வால் அவர்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலையா அவர்கள் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய 111வது படத்தில் நடிகை காஜல் அகர்வால் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் நடிகை காஜல் அகர்வால் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் த இந்தியன் ஸ்டோரி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கப் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி இப்போ தமிழ் மலையாளம் அப்படின்னு 2 லாங்குவேஜில் சிம்பிளி சவுத் OTTயில் ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனிலோ ஹோம்ஸ் பார்ட் 3 படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 1 தமிழ் போர்டு ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூம் ஆஃப் த எலட் அப்படிங்கிற ஒரு அனிமி சீரிஸ் மியூசிக் இந்தியா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் டெய்லியும் ஒரு எபிசோடு அப்படின்னு தமிழில் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள். நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ட்ரெயின். இந்த படத்தை டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரெயின் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை ஸ்டார் விஜய் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நடிகர் ஜீவா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் ஜாலியாக இருந்த ஒருத்தன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் இவானா அவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. ஜீவா ஹீரோ நடிச்சிருக்க இந்த ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஜூன் 21 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஷ்ணு விஷால் ஹீரோ நடிச்சிருக்க கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்துடைய தியேட்டரிக்கல் ரைட்ஸை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஜீவ் பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வாகை படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் நைட்டு நிலா அப்படிங்கிற சாங்கை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் நல்லாயிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இயர் பிருத்திவிராஜ் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் ஐ எம் நோபடி. இன்றைக்கி ஐ எம் நோபடி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு மலையாளம் லாங்குவேஜ் ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ் ட்ரைலரை எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நடிகை சமந்தா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் மே இந்தி பங்காரம். இந்த படம் தமிழில் எங்கள் தங்கம் அப்படிங்கிற டைட்டிலோட தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஜூன் 19 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் நூறு சாமி படம் ஜூன் 19 இந்த வாரம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே 450 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகுது. பாலன் த பாய் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம் தமிழ் அப்படின்னு 2 லாங்குவேஜில் ஜூன் 19 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காலனி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஜாம்பி மூவி இந்த வாரம் ஜூன் 19 இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் தலைவன் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் இந்த வாரம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டார்க் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஹாரர் மூவி இந்த வாரம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மனு அப்படிங்கிற ஒரு புது தமிழ் படம் இந்த வாரம் ஜூன் 19 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டாய் ஸ்டோரி பார்ட் 5 அப்படிங்கிற அனிமேஷன் மூவி ஜூன் 19 இந்த வாரம் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு 2 லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ தமிழ்லையும் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்போ மட்டும் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னமும் மூவி டீம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கை ப்ராப்பராக முடிக்கல போல், அதனால தான் தமிழில் ரிலீஸ் பண்ணல. டப்பிங்கை முடிச்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் டாய் ஸ்டோரி 5 படத்தை நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நடிகர் மோகன்லால் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் திருஷ்யம் 3 படம் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ஜூன் 18 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் டோவினோ தாமஸ், டைரக்டர் பேசல் ஜோசப் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் அதிரடி. இந்த படம் ஜூன் 19 சோனி லிவ் OTTயில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யுவர் ஃபால்ட் லண்டன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி அமேசான் பிரைமில் ஜூன் 17 தமிழ் போர்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ வில் ஃபைண்ட் யூ அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 18 தமிழ் போர்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூபர் பூர்ணிமா ரவி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் எல்லோ அப்படிங்கிற இந்த படம் சிம்பிளி சவுத் OTTயில் ஜூன் 19 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓசஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் போர்டு ஜூன் 19 இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஜூன் 19 இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. யோகி பாபு ஹீரோ நடிச்சிருக்க ஜனதா காணும் படம் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்கால் மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஜியு அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி ஜூன் 19 மனோரம் மேக்ஸ் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரசோ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி தமிழ் டப்போட ஜூன் 19 ஆஹா தமிழ் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. M4M மோட்டிவ் ஃபார் மர்டர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜூன் 19 இந்த வாரம் லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெவர் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி ஹால் ஓடிடியிலும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஜூன் 17 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. த கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூன் 19 இந்த வாரம் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷூ வெப் சீரிஸுடைய சீசன் 3 எபிசோடு 3 ஜூன் 19 இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.